இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளாரையே நல்ல காரியங்களை விதைப்பது, முதலீடு செய்வது மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னு சொன்னா பைபிள்ல அற்புதமான ஒரு வசனம் இருக்கு. பிள்ளைகளுக்குள்ளே, பிள்ளை வளர்கிற நாட்களிலேயே அவருடைய உள்ளத்திலே சில காரியங்களை விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் போது அவர்கள் முதிர் வயது வரையிலும் அதை கடைபிடிப்பார்கள், அதை விடாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்களில் நாம பிள்ளைகள் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்கள சரி பண்ண முயற்சி எடுக்கிறோம், முடியாம போயிருக்கு. பிள்ளைங்க வளர்கிற நாட்கள்ல விட்டுறோம். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து வந்த பின்பு அவங்கள சரி பண்ண முயற்சி எடுக்கிறோம், ரொம்ப கஷ்டமாயிருக்கு. எனக்கு தெரிந்து எத்தனையோ வாலிப பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில சீர்கெட்டு போனாங்க, ஒழுங்கில்லாமல் போனாங்க. அடிப்படை என்னவென்று சொன்னால், சில சமயங்களில் நாம நினைப்போம் பெற்றோர் சரியா வளர்க்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகே, அது ஒரு பக்கம் அது இருக்குது. ஆனால் பெற்றோர் வளர்ப்பிலே அடிப்படையாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். கடவுள் பயம் எங்கே இல்லையோ அந்த இடத்துல பிள்ளைகள், பெற்றோர் பார்க்கல, அப்பா அம்மா கூட இல்லை, பெரியவங்க கூட இல்லை, ஆகவே நான் என்ன செஞ்சாலுமே நான் பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். ஆகவே பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இல்லாம போகுது. பயம்னா நெகட்டிவான சென்ஸ்ல நான் அதை சொல்லல, பிள்ளைங்க எப்பவுமே பயந்து இருக்கணும் அப்படி சொல்லல. பிள்ளைகள் சரியானதை செய்வதற்கு தைரியம் உள்ளவர்களாகவும், தவறான காரியங்களை செய்வதற்கு பயப்படுகிறவர்களாகவும் வளர்க்கப்பட வேண்டும். எத்தனை பேர் என்னோட ஆமென்னு சொல்லுங்க. சரியான காரியங்களை செய்வதற்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், துணிச்சலா பேசுகிறவர்களாக, துணிச்சலாய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தவறான காரியங்களை செய்ய தூண்டப்படும் போது, ஏன்னா அந்த உலகத்தில் நிறைய தவறான காரியங்கள் இருக்கு. போன கையில் எடுத்தால் தவறான காரியங்கள் ஏராளமா இருக்கு. இந்த உலகத்துல மோசமான நபர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. பாருங்க, அருமையான மைண்ட் பார்த்தோம். கடவுள் அழகா படைச்சார் மனுஷனை. ஆனால் அந்த மனுஷன் கடவுளை விட்டு போனதுனாலதான் அவன் இந்த உலகத்திலே வெற்றிகரமாய் வாழ்வதற்கு ஏதாவது எனக்கு உதவி செய்யுமா என்று சொல்லி பணத்துக்கு பின்னால ஓடுறான், பொருளுக்கு பின்னால ஓடுறான், சில கெட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு பின்னால ஓடுறான். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு என்ன செய்யறானே அவனுக்கு தெரியல. அவனுடைய சுய